வணக்கம். வாரம் ராசி பலன் மீனம். அதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட் நான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு வார பலனோ இல்லை மாத பலனோ சொல்கிறீங்க, ஆனால் சரியாக வரமாட்டேங்குது, பொருத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்னா, சில பேர் எனக்கு பொருத்தி வருது அப்படின்ற மாதிரி லைக் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட்டாகவும் போடுறீங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அதனுடைய அமைப்பில் தசாபுத்தி அமைப்பு இயங்கும். அதனால் இந்த ராசி பலன், ராசிக்கு அதிபதியும் ராசி இருந்த வீட்டில் ராகுவோ கேதுவோ செவ்வாய் இது போன்ற அமைப்புகளில் இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால் இந்த ராசி பலன்கள் வார பலன்களாக இருக்கட்டும் இல்லை மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சனி மட்டும் உங்களுடைய ராசியில் அமர்ந்துட, கடந்த வாரம் சுக்கரன் அமர்ந்துட்ட ஒரு சுபகிரகம் சனியுடன் இணையிறதுனால எடுக்கக்கூடிய மாதிரி சகோதர அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே ஒரு அளவிற்கு நல்லா இருக்குது. வெளியே தூர பிரயாணங்கள் இது போல் சுக்கரன் உச்சம் அமைஞ்சதுனால இந்த வகையெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்தது. அவர் சுக்கரன் விலகிட்டார். சனி மட்டும் ஜென்ம சனியினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு தான் ஜென்ம சனி. ஒரு 30 வயதில் இருந்து ஒரு 45 வரையிலும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான சோதனை காலம்தான். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு 50 வயதை கடந்தவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை தராது. ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியில் பாதிப்புகள் இருக்கும். மற்றபடி இந்த 30 வயதிற்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் இந்த நேரங்களில் குடும்பமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு நடந்துக்குவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி நீண்ட நாளாகவே அவர் 5ஆம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்தார். குழந்தைகள் விஷயத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சகோதர வகையில் இல்லை நீச்ச அமைப்பில் இருந்து மீனராசிக்காரர்களுக்கு சிரமமான ஒரு அமைப்பில் இருந்ததுனால அவர் நட்பு நிலைமைக்கு 6ஆம் இடங்கிறது எதிரி ருணரோக சத்துருஸ்தானம். இந்த இடத்துல கேது இருக்கிறாரு. இப்போ செவ்வாயும் வர்றதுனால இது புத்திசாலித்தனத்துடன் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார். எதிரிகள் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. இது நாள் வரை இருந்த வருமான தட்டுப்பாடுகள் வேலையின் ரீதியில் சரி செய்யப்படும். பாக்கியஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்றதுனால நட்பு நிலையில் தான் இருக்கிறாரு. இப்போது அந்த அமைப்புகள்லாம் உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலமாக இருந்த சில சங்கடங்கள் எல்லாமே எதிர்த்தன்மையான விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தா 2 சுபகிரகங்கள் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இப்போ வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அதே போல் 4ஆம் இடத்துல புதன் வலுத்து குருவுடன் இங்கே இணைந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்வதும் ஒரு சிறப்பு. தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பாக ஒரு அமைப்பு. வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இங்கே குருவுடன் புதன் இணைகிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இப்போ திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் பாவாதிபதியும் புதனாக வர்றதுனால குருவுடன் இணையறதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் அடுத்த வாரம் ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.